வரம் வேண்டுமே. கடலுக்கு நாடில்லை, காற்றுக்கு கோடில்லை, நான் போகும் தூரம் வரை இல்லை. மலரென்று சொல்லாதே, நிலவென்று சொல்லாதே, ஆய்ந்தடி புயல் இந்த பெண்மை. சென்றாடும் பூவே, மின்னல் அடிக்கும் தேவே. சொல்லப்பட்ட தகவல். நவாப்ஜி, இந்த மனுஷால் தான் எதுவுமே புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கா. நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? ஆனா நடந்ததெல்லாம் உங்களுக்கே நன்னா தெரியுமே. மீனாட்சி வரல. நீங்க இது சம்பந்தமா என்ன முடிவு எடுத்திருக்கேன்? நேக்கு உங்க முடிவு தான் முக்கியம். நான் என்ன முடிவு எடுத்திருப்பேன் என்று நினைக்கிறீர்கள்? மீனாட்சி வரல. அதுக்கு நீ ஒரு காரணம் சொல்ற, நான் ஒரு காரணத்தை நினைச்சிட்டு இருக்கேன். அமுதா, காலையில இருந்து காப்பி கூட குடிக்காம ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? எழுந்திருச்சு வா, கதவை தர. அமுதா, உன் மகளுக்கு என்ன ஆச்சுன்னு வந்து பாரு. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம கதவை சாத்திக்கிட்டு உள்ளே இருக்கா. என்னன்னு வந்து கேளு. அது இப்ப வெளியே வந்து என்ன செய்ய போகுது? என் அண்ணன் வீட்டுக்கு போய் வேலைகளை பார்க்க வேண்டாமா? சோமு 2 தடவை போன் பண்ணிடுச்சு. என்னத்த சம்பளம் இல்லாம எங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி கிளம்பிட்டாளான்னு கேட்டானா? அது யாருது? என் மகன் அமுதாதே. ஆரம்பிச்சிட்டியா? என் குடும்பத்துல விரிசல் வேணும், அது நீ தண்ணி போட்டுக்கிட்டு ரசிக்கணும், அப்படிதானே? பாவி பாவி, நீ எல்லாம் வாய வச்சுதா என் அண்ணன் பிள்ளை சக்தி ஜெயில இருக்கிறான். என் அண்ணன் குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற எவனும் உருப்படவே மாட்டாங்க. சார் தான் போடி, சாபம் கொடுக்குற முகரைய பாரு. உங்க அண்ணன் தீஞ்சு போன சட்டின்னா நீ அதுல திரண்டு போன வெண்ண. வாய் நீளுது. தனலட்சுமி, என் மகளோட அருமை தெரியுமாடி உனக்கு? அவளை வேலைக்காரியா நடத்துறாங்க உங்க அண்ணன் வீட்டுல. வேணாயா? என் மனசு எம்பிட்டு வேதனைப்படுது தெரியுமா உனக்கு? சொல்லப்பட்ட தகவல். திருச்சி திருச்சி ஜோடனை ஆக்காத. இந்த மனுஷால் தான் எதுவுமே புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கா. அமுதான உசுரு. நடந்ததெல்லாம் உங்களுக்கே நன்னா தெரியுமே. சொல்லிட போறேன். தனலட்சுமி, நீங்க நிலத்துல நெல்லு போட்டா நெல்லு தேன் வரும், புல்லு போட்டா புல்லு தாண்டி வரும். உங்க அண்ணா மகன் சக்தி பண்ண அட்டூழியத்துக்கு இப்ப அனுபவிக்க. நான் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். சக்தியை ஏமாத்துக்கார அது இதுன்னு இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்கேன். அவன் அப்படி என்ன தப்பு பண்ணா? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் சொல்லு. உங்களுக்கு நிறைய கிடக்கு, எனக்கு ஒரு நிமிஷம் போதும். அததான் சாமி கேக்குறேன். அவன் என்ன தப்பு பண்ணா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் சொல்லு. சொல்ல முடியாது. ஏய், இன்னைக்கு நீ சொல்லல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். விடுறி சொல்றேன். அப்பா, அம்மா, சாப்பிட ஏதாவது கொடு. இயல்தான் அமைய வேண்டும். உன்னதான் கேக்குறேன், சாப்பிட ஏதாவது கொடு. ஒரு நிமிஷம் ராமதா, கிடைக்கணும். இந்த ஆள் மூலமா எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அது தெரியணும் முதல்ல. எனக்கு தெரியும். இந்த நிலத்திற்கும் இங்கு இருக்கிற மக்களுக்கும் நான் காவலாய் இருக்கிறேன். இவர் அப்பா, இன்னொரு தடவை உளர்ன நீ ராஜரத்ன மாதிரி காட்டுல அனாதையா கிடப்ப. மீனாட்சி, நீ உள்ள போமா, நாங்க பாத்துக்கிறோம். அழகு அண்ணா, இரு அழகு, சாப்பிடுங்கய்யா. நம்ம சக்தி சாப்பிட்டு இருப்பானா முருகா? என்ன முருகா, நிக்க முடியல, இருக்க முடியல, தூங்க முடியல, உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டே இருக்கு. ஐயா, நம்ம பணத்துல செல்வாக்குல ஏதாவது செய்யலான்னா நீங்க தடுத்துட்டீங்க.
நேர்மையாக இருப்போம்னு நீங்கள் தானே என் புத்தி சொன்னீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், நம்ம நேர்மையாக தான் இருக்கணும். நம்ம சக்தி தப்பு செஞ்சுட்டு உள்ளே போயிருந்தான்னா எனக்கு இந்த தவிப்பு ஏற்பட்டிருக்காது. உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், அதுபோல் தப்பு செஞ்சவன் தண்டனை அடைஞ்சிட்டு வரட்டும்னு விட்டுருப்பேன். அப்போவே அதை மறந்தும் போயிருப்பேன். ஆனால் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளின் காரணமாக நம்ம சக்தி உள்ளே கிடந்து சாக வேண்டியது இருக்குங்கிறது தான் என்னுடைய தவிப்புக்கு காரணம். 6 மாத தண்டனைக்குரிய குற்றத்தை செஞ்சவனை கூட அவன் நாதி இல்லாதவனா இருந்தான்னாக்கா அவனை விசாரணை கைதியாவே 6 வருஷத்துக்கு உள்ள வச்சிருவாங்க. இதுதான் நம்ம நாட்டு சட்டம். நம்ம சக்தி நாதி இல்லாதவன் இல்லையே. அவனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி அவனை சீக்கிரமா ஜாமீன்ல வெளியே கொண்டாடுறது தான். அண்ணே வாங்கத்தே. வா தனலட்சுமி. என்ன எல்லாரும் மேசை சுத்தி கவலையா உட்காந்துருக்கீங்க? எங்கே அமுதா? அவ தூங்குறா அண்ணே, ரொம்ப அலைச்சல்ல, அதான் நான் சுட சுட பொங்கல் செஞ்சு கொண்டாந்துருக்கேன். இதெல்லாம் என்ன, யார் செஞ்சது? மீனாட்சி அண்ணி. தினமும் இட்லியை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்கும். 1/2 டப்பா மிளகு போட்டு சுட சுட பொங்கல் செஞ்சு கொண்டாந்துருக்கேன். இந்த இட்லி எல்லாம் தூக்கி போட்டுட்டு பொங்கலை சாப்பிடுங்க. தனலட்சுமி, யாருக்குமே பசி இல்லை. அண்ணே, பசி இல்லாத ஜீவன் இந்த பூமியில எங்கேயாவது இருக்கா அண்ணே? கவலையா இருக்கேன்னு சொல்லுங்க. நம்ம பைய ஜெயில சாப்பிட்டானா தூங்குனானான்னு தவிச்சு போய் கிடக்குறீங்க. சக்தியும் அப்படிதான் உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா சாப்பிட்டாரா தூங்குனாரான்னு. சாப்பிடு போதும் போதும். முருகா, அத்தை. நீயும் போட்டுக்கப்பா. உங்க 2 பேருக்கு என்ன தனியா சொல்லணுமா? சாப்பிடுங்க. வழக்கு போடு. குடுக்கிற கை கொடுத்தா விரும்புற வயிறும் நிறையும். அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாதுண்ணே. முரண்டு பிடிக்காம முடிவு பண்ணுங்க அண்ணே. நீங்க சொல்ற மாதிரி வழக்கு நடக்கட்டும். நாம காசு செலவு பண்ணி சக்தி எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும்ண்ணே. இப்பதான் முருகன் முடிச்சா, இனி நீ ஆரம்பிச்சிடாத. சக்தி குற்றமற்றவன்னு நிரூபிச்சு முறைப்படி வெளியே வருவேன். ராஜரத்னத்தினுடைய அப்பாவும் அம்மாவும் நீதி கேட்டு நிற்கிறாங்க. அவங்களுடைய மன உணர்வுகளை நாம மதிக்கணும். முதல்ல அவங்களுக்கு உண்மை எதுன்னு விளங்கணும். அதுக்கப்புறம் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படணும். இதுக்கெல்லாம் கொஞ்ச காலம் ஆனாலும் கூட உண்மை தெளிவாக வெளிவர்றப்போ ராஜரத்னம் செத்ததுக்காக வருத்தப்படுறதை விட அவங்க அப்பாவும் அம்மாவும் அப்பாவி சக்தி மேல குற்றம் சொல்லி ஜெயில தள்ளிட்டமேங்கிறதுக்காகத்தான் அதிகமா வருத்தப்படுவாங்க. அதுலதான் இந்த வழக்கினுடைய உண்மையான வெற்றியே இருக்கு. நான் பேசலண்ணே. நானும் இனிமே இதை பற்றி பேச விரும்பல. எல்லாரும் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு போய் வேலையை பாருங்க. உன்னை பத்தி எவ்வளவு உயர்வா நடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? அது எல்லாத்தையும் ஊதி தள்ளிட்டு ஊரை சுத்திட்டு வந்து நிக்கிற. அந்த பையன் ராஜரத்னம் முத தடவை போன் பண்ணும்போது சக்தி கிட்டையும் என் அண்ணன் கிட்டையும் சொல்லி இருந்தா இன்னைக்கு இப்படி. பா, என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போடி. ஆட்சி தொக்கு வழங்கும் என் பெயர் மீனாட்சி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். உங்கள் விஜய் பெருமையுடன் வழங்குகிறது டிவிஹெச் வழங்கும் லக்ஷ்மண் ஸ்ருதியின் சென்னையில் திருவையாறு சீசன் 6 பவர்ட் பை போத்தீஸ். சங்கீத மாமேதைகளின் மனதை உருக வைக்கும் கீர்த்தனைகள், பிரபல நாட்டிய கலைஞர்களின் நவரச நடனங்கள் மற்றும் நாம சங்கீர்த்தனங்கள், பிரபல இசைக்கலைஞர்களின் இன்னிசை விருந்து என 8 நாட்களுக்கு ஒரு மாபெரும் சங்கீத வைபவமாக நடைபெறுகிறது. டிசம்பர் 18 முதல் 25 வரை சென்னை காமராஜர் அரங்கத்தில். டிக்கெட்டுகளுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.lakshmansruthi.com. மேலும் 044441237 அல்லது 48 ஆகிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளவும். வாருங்கள், டிவிஹெச் வழங்கும் லக்ஷ்மண் ஸ்ருதியின் சென்னையில் திருவையாறு சீசன் 6 பவர்ட் பை போத்தீஸ். டிவிஹெச் வழங்கும் லைஃப் ஸ்டைல் அபார்ட்மெண்ட்ஸ்.
பவர்ட் பை போத்தீஸ். போத்தீஸின் சாமுத்ரிகா பட்டு சர்வ லட்சணங்களும் நிறைந்த காஞ்சி பட்டு. ஆச்சி தொக்கு வழங்கும் என் பெயர் மீனாட்சி. ஆச்சி தொக்கு வகைகள் சமைக்க வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். இணைந்து வழங்குபவர்கள் போமிஸ் நைட்டிஸ், குட் நைட் அட்வான்ஸ்ட். Cloud9 மூவிஸ் வழங்கும் ரத்த சரித்திரம், டபுள் டி பாஸ்மதி ரைஸ், குட் நைட் அட்வான்ஸ்ட், லோ ஸ்மோக் காயில் மற்றும் கார்டியா லைன். ஆச்சி ஆச்சி ஊரெல்லாம் அம்மா இட்லி ரெடி. அக்கா ஏதாவது சாப்பிடுறியா? கொஞ்சம் காஃபி குடிக்கிறியா? என்னக்கா யோசனை? சக்தியை காப்பாத்த போறேன். எப்படி? உண்மையை சொல்ல போறேன். ராஜரத்னத்தை யார் கொலை பண்ணாங்கன்னு உண்மையை சொல்ல போறேன். என்னக்கா சொல்ற? உனக்கு யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியுமா? முதல்லயே சொல்லியிருந்தா சக்தியத்தான் வீணா ஜெயில இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. சரி, இப்போ ஒண்ணு இல்ல.